பண்ணா அவங்களுக்கு அன்லிஸ்டட்னாலும் பார்க்க முடியுது. அதாவது அன்லிஸ்டட் ஆப்ஷன் என்ன தெரியுமா கோகுல்? யாராலயும் பார்க்க முடியாது. பட் YouTube லிங்க் நான் யாருக்கு குடுக்குறேனோ அவங்க மட்டும் பார்க்க முடியும். அந்த மாரி ஒரு ஆப்ஷன். லெட் மீ ரீகன்ஃபர்ம் இட் அகைன் ஓகேவா? ஒன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு பிபிடியோ, மெட்டீரியலோ குடுத்தாலே இது ஓப்பன் ஃபோரம் தானாம். இட் கேன் பி ஷேர்டாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளமாம். அது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் தென் ஐ வில் டூ அ டபுள் செக் ஆல்சோ டுமாரோ. சோ எந்த இஷ்யூஸும் இல்லன்னா நான் பப்ளிக்ல போட்டுறேன். இல்ல வி வில் see some plan B. ஓகே. ரைட். So coming to the case studies based on Indian years. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குறதா உங்களுக்கு? ரைட், ரைட். ஓகே. இப்ப இதுல வந்து the Star Limited is that organization. ஹவுசிங் லோன் வந்து 15 lakhsக்கு வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு குடுக்குறாங்க. 6% per annum, which is the concessional rate of interest. It has to be repaid in 5 equal annual installments along with the interest at each end. எம்ப்ளாயிக்கு வந்து is not required to give any specific performance. இந்த பெனிஃபிட்னால பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்லாம் நீட் இல்ல. இதே லோனு வெளியில பேங்க்ஸ்ல எடுக்கிறாங்க எம்ப்ளாயிஸ்னா அவங்களுக்கு 10% பேங்க் சார்ஜ் பண்றோம். அப்பனா வந்து எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் a benefit for him. கரெக்டா? இப்போ அக்கவுண்டன்ட் என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டாஃப் லோனை வந்து he is basically recognizing அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்க்ளோஷர்னு அர்த்தம். in a layman language recognizingன்றது standard term for in accounting standards. We say it as recognizing சொல்லுவோம். recognizingன்றது என்னன்னா காமிக்கிறது. டிஸ்க்ளோஷர் அப்படின்ற ஒரு லேமன் லாங்குவேஜ் டேர்மை தான் ரெக்கக்னைசிங்னு சொல்லிட்டு இந்தியன் ஏஎஸ்ல சொல்றாங்க. அமௌண்ட் ஆஃப் லோன் டிஸ்பர்ஸ்ட் வந்து 15 lakhsன்னு காமிக்கிறாரு அவரு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதுல இருந்து வரத வந்து 90,000 வருது. அத பிஎன்எல்ல அகைன் இட் இஸ் ரெகக்னைஸ்ட். சோ பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறது 15 lakhs, பிஎன்எல்ல காமிக்கிறது 90,000. சோ இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இவங்க அக்கவுண்டன்ட் பண்றது கரெக்டா? அப்படி கரெக்ட் இல்லைன்னா அப்ப கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன? சோ இத வந்து ஒர்க்கிங்ஸோடையும் அப்ளிகபிலிட்டி ஆஃப் இந்தியன் இயர்ஸோடையும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி வந்து எனக்கு ஆக்சுவலா இட்ஸ் a very important case study. ஓகேவா? ஃப்ரம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி. அதனால இந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் கோகுல். ஓகே. இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. நீங்க கத்துக்கோங்க இத. ஓகேவா? ஏன்னா எம்பிஏ எல்லாம் நீங்க இந்த மாதிரி தான் கேஸ் ஸ்டடி பாப்பீங்க ஃபுல்லாவே. இது சிலபஸ்ல உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ல வந்து ஃபியூ ஏஎஸ் தான் கவர் பண்ணிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. பட் ஐ வாண்ட் யூ டு நோ, ஐ எம் willing to take you through all the years. What is what, so that it will be helpful for you on a long run. சரியா? So coming to the point of ஏஎஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அக்கவுண்டன்ட் பண்ணது கண்டிப்பா வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே. நாட் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஏஎஸ் 109. ஏஎஸ் 109 என்ன சொல்றது அப்படின்னா ஒரு என்டிட்டி, ஓகே, ஒரு என்டிட்டி ஒரு ஃபினான்ஷியல் அசர்ட்டியோ ஃபினான்ஷியல் லைபிலிட்டியோ அதோட ஃபேர் வேல்யூல தான் அது குவான்டிஃபை பண்ணும். வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ? த ஃபேர் வேல்யூ இட் ரெப்ரசன்ட்ஸ் த generally acceptable value exchangeable by the two parties in an agreement. அதான் ஃபேர் வேல்யூ. சோ இந்த ஃபேர் வேல்யூன்றது வந்து அக்கவுண்டன்ட் எடுக்காததுனால இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். There is initial recognition க்கு அப்புறம் entity shall measure a financial asset either at amortized cost or at fair value through P&L account or fair value through other comprehensive account. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஒண்ணு அதை வந்து அமோர்டைஸ்டு காஸ்ட்ல பண்ணணும், இல்ல ஃபேர் வேல்யூல பண்ணணும் த்ரூ P&L அக்கவுண்ட், இல்லனா எனி அதர் இன்கம் அப்படின்றது இன்னொன்னு சொல்றாங்க. இது ஆஃப்டர் இனிஷியல் ரெகக்னிஷனா என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் கிரியேட்டிங் இட் as an asset in balance sheet you will have to do it like this. மோர் ஆஃப் தியரிட்டிக்கல் இருக்கிறதுனால சம் அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. the loan given to employee is not at market rate. அது கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு இல்லையா? So the fair value of the loan will not be equal to its initial loan proceeds. கரெக்டா?
அவங்களோட ஃபேர் வேல்யூ லோன் வந்து இனிஷியல் லோன் ப்ரொசீட்ஸோட ஈக்குவலா இருக்காது. ஸோ அகைன் இன்கார்பரேட்டிங் த ஃபேக்ட் ஆஃப் AS 109, a financial instrument is initially measured. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. A financial instrument is initially measured and recorded in its books at its fair value. ஓகே. எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, P&L, அதுவும் இட் இஸ் recognized at the effective rate of interest, which is the 10% and not at the rate of interest charged by 6%. நீங்க P&L காமிக்கிறதும் எல்லாருக்கும் என்ன அக்ரி பண்றாங்க மார்க்கெட்லன்ற அந்த ரேட்ல தான் காமிக்கணும் இன்கம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல நீங்க ரெகக்னைஸ் பண்ணி காமிக்கிறதையும் அதுவும் வந்து அந்த மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர நாட் as per the rate which you have given to the employees. இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? சோ கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப், இப்ப நான் இது ஒர்க்கிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு டீடைல்டா. ஒர்க்கிங் போட்டிருக்கேன் டீடைல்டா AS 109 அது காமிக்கிற ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு. சோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சும்மா இதுல இருந்து அப்படியே படிக்கிறது வந்து தட் டோன்ட் மேக் கரெக்ட். இது ஜென்ரலா கூகுள் ஒரு லோன் வந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வட்டியும் கட்டணும் அசலும் போகும். கரெக்டா? அப்பனா நம்ம ஒரு அமௌண்ட் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், 1,00,000க்கு 1,100 ரூபாய் வட்டி. ஜென்ரலா எனி 1,00,000க்கு ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் இதுதான் கால்குலேஷன். அப்போ இங்க அவுட்ஸ்டாண்டிங் லோன் வந்து 15 lakhsன்னு சொல்றாங்க. ஓகே. பிரின்சிபல் வந்து 15 lakhsன்றது பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், ஜஸ்ட் 1 minute, சாரி. இப்ப வந்து இயர் 0ல 1,15 lakhs இருக்கும் உங்களுக்கு லோன். ஓகேவா? பிரின்சிபல் வந்து இதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த 15 லட்சத்தை 6 வருஷத்துல அவன் வந்து முடிக்கிறோன்றான். அப்போ 15 லட்சத்துல டிவைடட் பை 6ன்னு போட்டீங்கன்னா 3 lakhs. பிரின்சிபல் கான்ஸ்டன்டா இருக்கும். வட்டி என்ன ஆகுறதுன்னா, அந்த 0 இயர்ல 15 லட்சம் 15 லட்சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி கால்குலேட் ஆகும்? 15 லட்சத்துல 6%. ஸோ விச் இஸ் 90,000. கரெக்டா? இப்போ நான் அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்னா, நான் வட்டியை எடுத்துக்க மாட்டேன். வட்டின்றது கோர் லாபம் டு த ஆர்கனைசேஷன் இல்லையா? பட் ஒரு எம்ப்ளாயி எடுத்திருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவனோட இது எவ்வளவு காமிக்கும்? அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், என்னோட லோன் அவுட்ஸ்டாண்டிங் லோன் மைனஸ் நான் கட்டுற அசல், அதை தான் வந்து மைனஸ் பண்ணணும். அதான் அவுட்ஸ்டாண்டிங். அப்புறம் அடுத்த 2வது இயர் என்ன ஆகும்னா, என்னோட லோனு 3 lakhs பிரின்சிபல், அதுல 6%, 12 lakhsல 6% 70,000. அப்ப என்னோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 12 lakhs minus 3 lakhs 9 lakhs. அதே மாதிரி இல்ல, உங்களோட இதைதான் நான் போட்டிருக்கேன். நான் ஒர்க்கிங் பண்ணி செப்பரேட்டா போட்டிருக்கேன், வேற எதுவும் இல்ல. 3rd இயர்ல வந்து அதே 9 lakhs பிரின்சிபல், அசல் வந்து 3 lakhs. உங்களுக்கு தமிழ் நல்லா ஃப்ளூவன்ட் தான் இல்லையா கூகுள்? சூப்பர் சூப்பர். ஓகே. 3 lakhs வந்து அசல், 54,000 வட்டி. ஸோ விச் இஸ் 6 lakhs. 4th இயர் 6 lakhs, 3 lakhs, அதே மாதிரி 6 lakhsல 6% is 36,000. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இஸ் 3 lakhs. 5th இயர்ல இந்த 3 lakh இதுவாகும். நீங்க அசல் கட்டிடுறீங்க, வட்டி 18,000. 5வது வருஷத்தோட என்னோட லோன் அடைஞ்சிடுறது. இதுதான் வந்து பேசிக் டேபுலர் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்சஸ் அண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் இஸ் டியூ ஃபார் எவ்ரி இயர். ஓகே. இப்போ இந்த கால்குலேஷன் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் மொத்தமா வந்து 15 லட்சத்துல ஓகே என்னோட பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றதுக்கான இந்த டீடைல்ஸ். ஆனா ஃப்ரம் த ஏஎஸ் என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து ஆர்கனைசேஷன் வந்து 15 லட்சத்துல வந்து நீ காமிக்க கூடாது. You will have to discount it and understand the present value and the loan proceeds and asset create பண்றத வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ 15 லட்சம் லோனை வந்து 5 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறாங்கன்னா
So at that point in time 15 லட்சம் is equivalent to what value todayன்றத நீங்க டிட்டர்மைன் பண்ணி அதுல தான் you will have to create the assert அப்படின்றது தான் ஏ சொல்றது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைண்டா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகே, நீங்க வந்து உங்க கால்குலேட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 39,000 பிரின்சிபல் வட்டி ரெண்டும் சேர்த்து 39,000 உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் டோட்டலா வருது இல்லையா? 5 வருஷத்துக்கு அதான் பிரின்சிபல் வட்டி அசல் ரெண்டுத்தையுமே சேர்த்து 3,90,000 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். முதல் வருஷம் 0th இயர்ல ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் வட்டிலாம் கட்டணும். செகண்ட் வருஷத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா வி வில் ஹாவ் டு இன்கார்பரேட் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்கவுண்டிங். இப்ப என்ன பண்ணணும்னா 1 divided by 1.1. 1 divided by 1.1. So 1 ரூபாய் 0 இயர்லன்ற வேல்யூ எனக்கு அடுத்த வருஷம் என்ன ஆயிடுது 90 பைசான்றது கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ ரெண்டாவது வருஷம் நான் 3,90,000 அப்ப என்னோட வேல்யூ வந்து என்ன ஆகுறது 3,54,545. கரெக்டா? இதை நீங்க கால்குலேட்டர்லயே பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்ல கோகுல். ஈக்குவல் டு சூப்பர் சூப்பர் வெரி குட் கோகுல். எக்ஸலென்ட். சோ அந்த செகண்ட் இயர் பண்ணும்போது திஸ் டிவைடட் பை 1. எக்ஸல்னால அப்படி போடுறாங்க கோகுல். ஓகே, நம்ம கால்குலேட்டர்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். சோ இதுல இருந்து நீங்க அதை மல்டிப்ளை பண்றீங்க. இதுல இருந்து இதை மல்டிப்ளை, சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இட் இஸ் த ஷோயிங் த நெட் லோன் ப்ரொசீட்ஸ். இதுதான் வந்து இந்த அமௌண்ட், இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர்ல தான் நம்ம வந்து we will have to start the recognizing the assert here. ஓகேவா? சோ இப்போ கம்மிங் டு திஸ் வேல்யூ, இப்ப இது எல்லாத்தையும் ஒரே டேபிளா கொடுத்துருக்காங்க. நான் அது 2 டேபிளா போட்டிருக்கேன். வட்டி அசல் இது அப்புறம் போட்டு 13,54,602 வரும். ஓகேவா? ஆமா, இந்த கொஞ்சம் அந்த இதெல்லாம் ரவுண்டிங் ஆஃப்லாம் இல்ல, நான் மொத்தமா எடுத்துட்டு இருக்கிறதுனால 13,54,894 வருது. நீங்க 13 lakhs இது ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இப்போ ஏஎஸ் 19 என்ன சொல்றது அப்படின்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் என்ன நீங்க என்டிடில கொடுத்தாலும் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை எம்ப்ளாயீஸ் ஆர் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்ன சலுகை, சேலரியே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் தான். இந்த லோன் கொடுக்கறது எம்ப்ளாயி பெனிஃபிட்ன்றது ஏஎஸ் 19 சொல்றது. அப்போ த டிஃபரன்ஸ் ஆஃப் லோன் ப்ரொசீட்ஸ் அண்ட் த பிரசன்ட் வேல்யூ, அதாவது 15 லட்சம்ன்றது லோன், ஆனா 13,54,602 பிரசன்ட் வேல்யூ. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ நீங்க கண்டிப்பா என்னன்னு காமிக்கணும், ப்ரீபெய்ட் எம்ப்ளாயி காஸ்ட். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஃபேக்ட் நான் எம்ப்ளாயி வந்து அதுக்கான ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கானோ இல்லையோ, கண்டிப்பா இத ப்ரீபெய்ட் எம்ப்ளாயி காஸ்ட்ன்றது ட்ரீட் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த டிஃபரன்ஸ் ஹேஸ் டு பி டிஃபர்ட்னா ஸ்ப்ரெட் ஓவர் பண்றது கூகுள், amortized over the period of loan on the basis of straight line. ஓகேவா? சோ இனிஷியலா 15 லட்சம், பிரசன்ட் வேல்யூ எடுத்தோம்னா 13,50,000. அப்போ இந்த 1,45,398ன்றத நான் அந்த பீரியட் ஆஃப் லோனுக்கு டிஃபர் பண்ணி காமிச்சு பேலன்ஸ் ஷீட்ல அமார்டைசேஷன் இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1. ஓகே ஓகே, இப்ப ரைட், நான் வந்து இத நான் ப்ரீபெய்ட் பண்ணணும்லாம் ஓகே. அப்போ ஒருவேளை என்னோட இப்ப வந்து 13,54,602 தான் என்னோட பிரசன்ட் வேல்யூ. அந்த பிரசன்ட் வேல்யூ எடுக்கும் போது நான் பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,54,602 இதுல நீங்க 10% போட்டீங்கன்னா 13,54,000 எனக்கு 894 வருது. இதுல இன்ட்ரெஸ்ட் ஓகே 10%. 3,90,000 என்னன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் எவ்வளவு வேல்யூ பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும்னா இந்த வேல்யூ, this value plus this minus this. இந்த வேல்யூ தான் இங்க சொல்றாங்க இல்லையா 11 lakhs is the closing balance of the amortized cost for the year 2022.
ஓகேவா? சோ இந்த வேல்யூ தான் the amortization cost. ஏன் அப்படின்னா the AS clearly says நீ வந்து present value கான்செப்ட் வச்சு நீ என்ன எடுத்து நீ ஆக்சுவலா என்ன லோன் நம்பர் கொடுக்குறியோ அதுக்கு ரெண்டுத்துக்கானதை வந்து நீ டிஃபர் பண்ணி காமிச்சு ஆகணும். காமிக்கும் போது the balance sheet அந்த amortized cost வந்து balance sheetல பார்க் பண்றது should take your interest to be recognized on the amortized cost opening balance minus the repayment whatever is the employee is doing. புரியுதா? சோ இதுதான் நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் உங்க புக்ஸ்ல. 10% தான் பண்ணணும், நாட் 6%. அண்ட் அமார்டைஸ்ட் காஸ்ட்க்கு இது வந்து என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அமார்டைஸ்ட் காஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டு பி ரெகக்னைஸ்ட் அட் 10% மைனஸ் அ ரீபேமெண்ட் வில் கிவ் யூ த க்ளோசிங் பேலன்ஸ் வித் த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இப்ப இதுல வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் கண்டிப்பா கேட்பாங்க அவங்களுக்கு. ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தட் இப்போ எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிக்கு சலுகை கொடுக்கும் போது இது வந்து ஒரு அசர்ட்டா கிரியேட் ஆகுது. கரெக்டா? So you exactly. So you're creating an asset. So when you create an asset, it is debit loan to employee account debit to bank. Okay. அப்போ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் அந்த ப்ரீபெய்ட் எம்ப்ளாயி காஸ்ட். இந்த 1,45,398 நீங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து இட் இஸ் பேசிக்லி த பாயிண்ட் ஆஃப் ப்ரீபெய்ட் எம்ப்ளாயி காஸ்ட். அதை தான் இங்க பண்ணிருக்காங்க டெபிட். நெக்ஸ்ட் வந்து இயர் எண்ட்ல என்ன ஆகுது, எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு என்ன பண்றான், இது இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறோம், வட்டி கொடுக்குறோம். அப்போ அந்த 1,35,468 கொடுக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 10% அந்த ஃபேர் வேல்யூல தான் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் to finance income 1,35,460. The remaining is going to loan to employee account. அப்பனா என்ன, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோனை வந்து நான் எப்படி பண்றேன், யூசிங் த அமார்டைஸ்டு காஸ்ட் அண்ட் 10% எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஆல்வேஸ் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஷுட் ஃபேக்டர் இன் த கான்செப்ட் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ அண்ட் நாட் ஆஸ் பர் த value which the company fixes to pay as a loan to the employees. உங்களுக்கு புரியுதா? 10% தான் எப்பவுமே எடுத்துக்கணும், 6% எடுத்துக்கூடாது. ஏன்னா you have to go by the fair value. அதுதான் வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் வந்து இந்த 29,000 இதுன்றது வந்து 1,45,000 என்ன 5 years அமார்டைஸ் பண்ண சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த 1,45,000 டிவைட் பை 5 பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இந்த என்ட்ரி போடுவீங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீபெய்ட் காஸ்ட் அக்கௌண்ட். அதாவது என்னன்னா நான் அந்த ப்ரீபெய்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டை நான் பார்க் பண்ணி வச்சு வருஷம் அதை ரிலீஸ் பண்றேன் பிஎன்எல்க்கு. அதுதான் தட் இஸ் வாட் ஐம் டூயிங். எவ்ரி இயர் திஸ் வில் ஹேப்பன் கோகுல். 2023 இந்த என்ட்ரி வரும், 2024 இந்த என்ட்ரி வரும். ஸோ 29,018 எவ்ரி இயர் வந்து கடைசி வருஷம் 5 yearsஓட முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு நிமிஷம். சோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் கிரியேட்டிங் யுவர் அசர்ட். ஓகே, at the initial fair value the difference goes to prepaid employee cost. Next year end what happens, employees gives you the interest principal, அந்த வட்டி கட்டுறாங்க, அந்த கால்குலேஷன் வருதுன்ற போது 3,90,000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறாங்க. கரெக்டா? 3,90,000 வருது. அந்த 3,90,000 how you have to bifurcate? You have to bifurcate it at 1,35,460, 10% இங்க கால்குலேட் பண்ணிருப்போம்ல, இதை எடுத்துட்டு remaining will go to your loan to employee account. And what is happening to your prepaid 1,45,390? You are supposed to amortize it. Okay, on the basis of period of loan. இப்ப 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் டிவைட் பண்ணிக்கோங்க. 7 வருஷம் கொடுத்திருந்தாக்க 1,45,390 டிவைட் 7 வருஷம். That will go to your, you release that 1 year of cost from the balance sheet and you move it to the P&L. புரியுதா? So 3 entries கண்ணா இங்க. First is current asset, creating an asset. அப்புறம் you receive the interest from the அந்த year endல வந்து you வட்டி அசல்லாம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் இட்ட வந்து நீங்க எப்பவே டிஃபர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல பார்க் பண்ணிட்டு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி you are moving it to P&L account. So this is what is your in connection with one important case study.
இங்க வந்து முக்கியமான கேஸ் ஸ்டடி கவர் பண்றது என்னன்னா, இந்தியன் ஏஎஸ் 103 ஓட ப்ரொவிஷன் இங்க கவர் பண்றாங்க. வாட் தே ஃபைனலி சேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இட் ஷுட் பி ரெக்கார்ட் இன் தி புக்ஸ் அட் இட்ஸ் ஃபேர் வேல்யூ. இன்ட்ரெஸ்ட் இன்கமா தான் P&L காமிக்கணும். At its effective rate of interest 10% and not the concessional rate of interest which company gives. Number one. Number two, எப்பவுமே financial asset amortized costல தான் பண்ணணும். And you have to park it out and you have to the difference which you get between your discounting and your actual value will be treated as your prepaid asset. ட்ரீட் பண்ணினதுக்கு அப்புறம் every year end you release it from the balance sheet to the P&L by the number of years. 3 பாயிண்ட் ஓகேவா? So journal entries வந்து goes like this: creation, assert, receiving interest, and finally releasing that 1,45,398 over a period of time and moving it to P&L account. ஓகேவா கண்ணா? இது ஒன் ஆஃப் த இது. ஸோ டெய்லி ஆமா 3 ஜர்னல் என்ட்ரி எழுதினா போதும். ஒருவேளை 10 மார்க்ஸ் தான் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆனா இது வந்து உங்களுக்கு திஸ் ஹாஸ் டு பி ரெப்ளிகேட்டட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ்ன்னு போட்டா போதும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கிரக்ஸ். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவங்க கேட்கறது 3 விஷயம். இந்த டேப்லர் காலம், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் இந்த டேப்லர் காலம், அப்புறம் அந்த ஜர்னல் என்ட்ரி, அவ்வளவு. ஓகேவா? இது இந்த இந்த இது மட்டும் இந்த வாரம் டெஸ்ட். இது மட்டும் இந்த கேஸ் ஸ்டடி மட்டும் இந்த வாரம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டடி ஒண்ணுன்னா சிம்பிளா இருந்ததுன்னா 2-3 கவர் பண்ணிடுறேன் கூகுள். கொஞ்சம் இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பாருங்க. ஓகேவா? அடுத்தது இருக்கு இல்லையா, கேஸ் ஸ்டடி 2, 3 ஐ கேன் கிளப் இட். அது ரொம்ப ஈஸி. ஸோ லைக் தட் ஐ வில் டூ. நவ் த அதர் பார்ட் ஐ எம் கோயிங் டு கவர் டுடே இஸ் AS8. AS8 ஓட quick summary table I will cover it up and then we will go to the actual AS8 part. AS8 என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. எந்த ஒரு அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்சா இருக்கட்டும், ஓகே, அதுக்கு வந்து எப்பவுமே ரெட்ரோஸ்பெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ல சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ப்ரொவிஷன் போன வாட்டி நான் வந்து 5% ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி நான் 10% கொடுத்துருக்கேன்னா ஐ கேன் கோ டு அ ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ராஸ்பெக்டிவ்க்கும் ப்ராஸ்பெக்டிவ்னா என்னன்னா, ரெட்ராஸ்பெக்டிவ்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பரோட்டா கதை கோடு போட்டுட்டு வரணும் ஸ்டார்டிங்லேருந்து. ப்ராஸ்பெக்டிவ்னா ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த பாயிண்ட்ல நான் சேஞ்ச் பண்றேன்னா பண்ணிடலாம். புரியுதா கூகுள்? ப்ரையார் பீரியட் எரர்ன்றது மிஸ்டேக்கா இருக்கு, ஒமிஷனா இருக்கு அப்படின்னா தேர் இஸ் அ ரெட்ராஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலா AS8ன்னு ஞாபகம் வச்சுங்கன்னா இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. சேஞ்ச் AS8 என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஏதாவது நீங்க அக்கவுண்டிங் பாலிசியோ இல்ல டெப்ரிசியேஷன் மெத்தட் மாத்துறீங்க, இல்ல ப்ரொவிஷன் வருஷா வருஷம் 5% இருக்கிறது திடீர்னு வந்து யூ ஃபோர்சி தட் யுவர் டெட்டாஸ் 25% of your debtors are not going to repay Google. Okay. அப்போ what you do, you increase your provision la. So in those circumstances, your accounting estimate will change la. அந்த மாதிரி இருக்கும்போது AS8 என்ன சொல்றதுன்னா, உன்னோட அக்கவுண்டிங் பாலிசிலயோ இல்ல your change in accounting methodலயோ either straight line திடீர்னு redundant value மாத்திப்போம். அந்த மாதிரி இருக்கும்போதோ இல்ல அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டா மாத்தும் போதோ இல்ல ப்ரையர் பீரியட் எரரை வந்து நீங்க கரெக்ஷன் இந்த வாட்டி தான் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ கிவ் த ட்ரீட்மெண்ட்? அதுதான் AS8 வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் பண்றது. இது வந்து அந்த மொத்த ஏஎஸோட குட்டி கிரக்ஸ். இப்ப நான் டீடைல்டா எடுக்க போறேன். ஓகேவா? சரி, எனிதிங் எந்த ஏஎஸ்ஆ இருக்கட்டும், ஐஎஃப்ஆர்ஆ இருக்கட்டும், குட்டி கிரக்ஸ் மாதிரி கொடுக்குறேன் கூகுள். அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க அந்த நம்ம கதைக்கெல்லாம் போய்க்கலாம். இது சும்மா ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். வி வில் கெட் டு த கதை. ஸோ AS8ல வந்து என்ன சொல்றாங்க? அக்கவுண்டிங் பாலிசிஸ்
சேஞ்ச் இது வந்து உங்களோட மெட்டீரியல் தான் கோகுல். எல்லாமே உங்க மெட்டீரியல் நான் சிலது வந்து என்னோட ரெஃபரன்சஸ்ல இருந்து எடுத்து ஒரு சம்மரி மட்டும் நான் ரெடி பண்ணி குடுக்குறேன். அந்த மாதிரி. அக்கவுண்டிங் பாலிசிஸ் வந்து இஸ் ரெக்வயர்ட் எப்பன்னா when new or revised Indian AS mandates changes. Okay. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, if the company adopts Indian AS 115, which changes the way revenue is recognized under certain contracts, the company must change its accounting policy accordingly, even it was previously using a different method under prior standards. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து டெபிட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் மாத்துறேன் அப்படின்னா, the later better reflects assets usage pattern, which provides more relevant information about assets value. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட்லயே நான் மாத்தணும். ஸ்டார்டிங்ல இருந்து நான் மாத்தி எடுத்துட்டு வரும்போதுதான் அந்த நியூ பாலிசி நான் அப்ளை பண்ணிட்டாதான் இம்பாக்ட் என்னால பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டெப்ரிசியேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ அப்படி கிடையாது. என்னோட பேலன்ஸ்ல இருந்து ஐ கால்குலேட் இது. அப்போ கண்டிப்பா வந்து there will be இது இந்த இந்த டெப்ரிசியேஷன் மாறும்போது என்னோட பிஎன்எல் இம்பாக்டும் மாறும். டெப்ரிசியேஷன் இஸ் நான் கேஷ் ஐட்டம் தான். ஆனா பிஎன்எல் இம்பாக்டும் மாறும். அப்போ பிஎன்எல் இம்பாக்ட் மாறிச்சுன்னா என்னோட டாக்ஸ் பர் வியூவும் மாறும். அப்ப ஐடி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயும் மாறும், அக்கௌண்டிங் பர் வியூலயும் மாறும். சோ அப்ப என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்தாதான் அது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து there is a change in the accounting பாலிசிக்கு இங்க கொடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஃபிஃபோ பண்ணிட்டே இருக்கும், திடீர்னு லிஃபோவோ வெயிட்டட் ஆவரேஜ் நீங்க படிச்சிருப்பீங்க காஸ்டிங்ல. ஃபிஃபோ மெத்தட்ல கரெக்ட் கரெக்ட். இப்ப திடீர்னு அந்த இன்வென்டரி வேல்யூ இப்ப இன்வென்டரி வேல்யூவேஷன் எல்லாம் பண்ணும்போது ஃபிஃபோ எல்லா கம்பெனிலயும் ஃபிஃபோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் எல்லாருமே வெயிட்டட் ஆவரேஜ் மாத்தினாங்க. அப்ப என்ன ஆகும்னா அங்கேயும் வந்து ஆர்கனைசேஷன் ஷுட் கோ ஃபார் ரீஸ்டேட்மெண்ட். இட் ஷுட் ரீஸ்டேட் ப்ரையர் பீரியட். அது பெரிய ஆக்டிவிட்டி கூகுள். அந்த ரீஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய ஆக்டிவிட்டி. அது ப்ராப்பரா பண்ணணும். இன்வென்டரி வேல்யூஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எல்லாமே இம்பாக்ட் ஆகும். சோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ வாட் இஸ் த கிரக்ஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்ப நான் மெத்தட் சேஞ்ச் பண்ணாலும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அக்கௌண்டிங் பாலிசிஸ் மாத்துறாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து எதனால மாத்துறேன், மாத்துறது வந்து என்ன மாதிரி சேஞ்ச், இப்ப வந்து the impact of the change on the current period and if applicable in the prior periods. ஓகேவா? இது லைக் யூ கேன் டேக் ஃபிஃபோ இல்ல டெப்ரிசியேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் பேலன்ஸ், என்ன எது வேணா எடுத்துக்கலாம். ஓகே. தேர்ட் ஒன் வந்து சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், அப்ராக்சிமேஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இட் நார்மலி கம்ஸ் இன் த என்ன சொல்றது ப்ரொவிஷன். நாங்க இந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பக்கெட் மாதிரி போட சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைட் அது பெரிய, அது வந்து ஒரு இயர் எண்ட்ல தான் நடக்கும் கோகுல். அப்போ இவங்க சீனியர் வந்து மாத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ்ல வந்து நான் ப்ரொவிஷன் மாத்தணும்னா இட் இஸ் நாட் அ ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், இட் இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். எனக்கு அந்த வேலை கம்மி. நான் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்றது தான் எனக்கு டிஃபிகல்ட் ரொம்ப. பட் இந்த வேலை நான் ஈஸியா கொஞ்சம் பண்ணி முடிச்சிருவேன் ஈஸியா. அப்பனா ஏஎஸ்ஐட் என்ன சொல்றதுன்னா, எங்க நீ சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த சேஞ்சஸ வந்து 3 பக்கெட்டா பிரிக்கணும். அது எஸ்டிமேட்ல மாத்திரியா இல்ல பேசிக்லயே மாறறதா, மெத்தடே மாறறதா, ஓகேவா? இல்ல ப்ரையர் பீரியட் அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல படிப்போமே, அந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல எங்கேயாவது கிளியர் அவுட் ஆகி அந்த ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங் அதை நீங்க வந்து மாத்துறீங்களா, அந்த பாயிண்ட் எதுன்றத நீங்க கேட்பாங்க. நாங்க கிளியரா சொல்லணும் இது இந்த மாதிரி சினாரியோன்னு சொல்லும்போது அவர் சீனியர் ஆடிட்டர் வில் சே, அப்போ நீ இந்த மாதிரி பண்ண, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா நீ வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணோன்றத சொல்லுவாங்க. சோ இந்தியன் ஏஎஸ் 8 வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து மாறுதல்களை வந்து என்ன மாதிரி மாறுதல்கள்ன்றது அசஸ் பண்றதுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சோ யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர் இன் தட் அண்ட் யூ ஹேவ் த ட்ரீட்மெண்ட் ஷுட் கோ அக்கார்டிங்லி அப்படின்றது தான் இந்த ஏஎஸ்ஐயோட எம்பசிஸ். ஓகே. இப்ப வந்து
Depreciation estimate change. இங்க பாருங்க. Provision for doubtful debts. If a company is initially estimated that 5% of the accounts receivable would be uncollectible. ஆனா இது நிறைய நடக்கும் கோகுல். நீங்க இப்ப MBA எல்லாம் முடிச்சுட்டு IAM எல்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அப்ப நீங்க நிறைய பாப்பீங்க. ப்ரொவிஷனும் ரேஷியோ அனாலிசிஸும் ப்ரொவிஷனும் நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து கொரோனா டைம்ல எல்லாம் 90% வந்து பேட் டெட்ஸா போன கேசஸ்லாம் நிறைய இருக்கு. So if a company initially estimated that 5% of its accounts receivable would be uncollectible, later on என்ன பண்றாங்க, அந்த 5% 8% பண்றாங்க அப்படின்னா, it shall apply this new estimate prospectively. You have to be very clear with the words prospectiva, retrospectiva. அதுதான் உங்களுக்கு அங்க சம்மரி கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் அப்படிதான். இந்த வாரண்டி ப்ரொவிஷன் ஃபார் வாரண்டி காஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரி 3% ஆன் சேல்ஸ் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் திடீர்னு இப்ப பார்த்தோம்னா பயங்கரமான கிளைம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், ப்ரொவிஷன் பர்சன்டேஜ் 3-5க்கு இது பண்ணிடுவாங்க. ஆனா ப்ரையர் பீரியட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. கோயிங் ஃபார்வர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதான் ப்ராஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? இதெல்லாம் தான் கண்ணா. சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ்ன்றது ப்ராஸ்பெக்டிவ்லி, சேஞ்ச் இன் தி அக்கவுண்டிங் மெத்தடாலஜி வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. ஓகே. If the company revises its estimate of the useful life of its machinery, it should disclose the effect of its change. இப்ப வந்து எங்க இந்த மாறுதல்கள்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அத கண்டிப்பா நோட் போட்டு கிளியரா காமிக்கணும். இந்த வருஷம் மாறிருக்கு, இங்க மாத்திருக்கோம், இதனால மாத்திருக்கோம், இதனால இங்க இப்படி இம்பாக்ட் ஆயிருக்குன்றத அந்த டிஸ்க்ளோஷர் பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர்ல ப்ராப்பரா கொடுக்கணும். ஓகே. 4வது கேட்டகரி எரர்ஸ், ப்ரையர் பீரியட் எரர்ஸ். இங்க வந்து எரர்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு கூகுள். Errors or mistakes in the application of accounting policies, misstatement of financial information, or failure to apply necessary policies, often involving mathematical errors, misinterpretation of facts, or oversight. ஏற்கனவே அக்கௌண்டன்ட் ஓவர் சைட்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு அப்ப தப்பு பண்ணதே தெரியல, சைன் ஆஃப் எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் தெரியுது ஐயோ நான் இது தப்பாயிடுச்சுன்ட்டு. This all will come under the category of prior period errors. Prior period errors ஓட correction retrospectively. நீங்க மெயினா வந்து என்ன மாதிரி பிரச்சனை, என்ன மாதிரி சேஞ்ச், இந்த சேஞ்ச் வந்து மெத்தட் இம்பாக்ட் பண்றதா, எஸ்டிமேட் இம்பாக்ட் பண்றதா, ப்ரீவியஸ் எரரா. நம்பர் 2, எந்த கேட்டகரிக்கு ப்ராஸ்பெக்டிவ் பண்ணும், எந்த கேட்டகரிக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் பண்ணும், அதுதான் நாலேஜ் வேணும் கூகுள். அந்த நாலேஜ் இருந்தா போதும் இந்த ஏஎஸ்8க்கு. இந்த மொத்த ஏஎஸ்8 4 பேஜஸ்க்குமே அந்த நாலேஜ் தான். ஓகே. மேத்தமேட்டிக்கல் எரர் அண்ட் டெப்ரிசியேஷன். See, everybody is prone to errors தான். யாரும் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. கரெக்டா? அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்ன தப்பிச்சிருவாருன்னா டாலரன்ஸ் லிமிட் கொடுப்பாங்க. இது வரைக்கும் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதனால அவர் தப்பிப்பாரு. அந்த மாதிரி எரர் எடுத்து அவரே அப்புறம் நம்ம திருத்திக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி பார்ப்பாரு. இது மேஜரா எங்க வரும்னு சொல்றேன் கோகுல். ட்ரையல் பேலன்ஸ் நாங்க ரெடி பண்ணுவோம். என்னோட த்ரெஷோல்ட் லிமிட் கொடுத்துருவாங்க. நான் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பார்க்க மாட்டேன். ஸ்மால் என்டர்பிரைஸ் தானே எனக்கு 9 இன்டர்ன்ஷிப். 10,000 ரூபாய் வரைக்கும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு 10,000 ரூபாய் அந்த 9,000 ரூபாய் கிட்ட வரும். ஆனா நாங்க எங்களை என்ன பண்ண சொல்லுவாருன்னா, சைன் ஆஃப் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த 10,000த்தோட சஸ்பென்ஸ வந்து உட்காந்து செக் பண்ணுங்கன்னு வாங்குவேன். அப்ப பார்த்தா அண்டர் காஸ்டிங் ஆயிருக்கும், டபுள் டைம் ரெக்கார்ட் ஆயிருக்கும், லெஜர்ல இருந்து எழுதின போது தப்பா இருக்கும். அதெல்லாம் நாங்க எடுத்து கொலேட் பண்ணி அதுக்கு அப்ப வந்து அப்ப வந்து எங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கிடையாது. சோ வி ஹாவ் டு புட் மேனுவல் ஜர்னல் என்ட்ரி அந்த மாதிரி போட்டோம். அதுதான் இந்த மேத்தமேட்டிக்கல் எரர். சில சம்டைம்ஸ் இன்னொன்னு கூட நாங்க ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் பண்ண இஷ்யூ. அசட் ஜூன்ல தான் வாங்கியிருப்பாங்க, செப்டம்பர்ல வாங்கியிருப்பாங்க. கால்குலேஷன் பார்த்தா 1 இயர் போட்டிருப்பாங்க டெப்ரிசியேஷன். அந்த மாதிரி எரர்ஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும்போது if the company failed to recognize an expense in the prior period, okay, interest expense, financial statements would be adjusted to include the missing expense. அதுக்கு வந்து restatement of the comparative information பண்ணணும். Okay, comparative figures in the current period's financial must be adjusted accordingly. அது important. அப்புறம் வந்து என்டிட்டி எப்பவுமே என்ன நேச்சர் ஆஃப் எரர், இந்த எரர் வருதுனால அந்த பீரியட்ல என்னெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு,
இந்த வரதுனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்னு ஒண்ணு ரெடி பண்ணுவோம் கூகுள். அதுல வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் எப்படி இம்பாக்ட் ஆயிருக்குன்றத காமிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டில வந்து லைக் எல்லாமே எல்லா கதையும் இருக்கும். பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட ஓப்பனிங் என்ன? இந்த வருஷம் எவ்வளவு உள்ள வந்தது? இந்த வருஷத்தோட P&L என்ன? போன வருஷம் பிரையர் இயரோட எரர் வந்து இந்த வருஷம் P&L ஓட எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்க? எல்லா கதையும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டில போடணும். அப்போ அந்த டிஸ்க்ளோஷர் நாங்க இது பண்ணிட்டு நோட் குடுப்போம் நாங்க. ஓகேவா? அண்ட் எரர் அண்ட் ரெவென்யூ ரெகக்னிஷன். See, revenue from a long-term contract was recognized prematurely in a prior year. It would need to disclose the correction of its impact on prior period revenues. See, in the revenue problem ஆச்சுன்னா லாபம் ப்ராப்ளம் ஆகும். லாபம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா retained earnings இம்பாக்ட் ஆகும். சோ இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டில காமிச்சே ஆகும். ஓகேவா? So finally, to conclude, while transitioning from the previous accounting framework to the Indian AS, changes in accounting policies has been may be required, along with restating prior period financial items. இப்ப வந்து இந்தியன் ஏஎஸ் டிரான்சிஷன் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனி வந்து தன்னோட நீட்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் அக்கௌண்டிங் பாலிசி ஃப்ரம் ரெவென்யூ ரெகக்னிஷன் based on cash receipts to revenue recognition based on the percentage of completion method, and this change should be applied retrospectively. எரர் ப்ரையர் பீரியட் எரர் எல்லாத்துக்குமே ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். சோ கன்க்ளூஷன் பண்றாங்க. நீங்க படிங்க கூகுள் கன்க்ளூஷன். சூப்பர். அவ்வளவுதான். So what is the conclusion is accounting policies changes இருந்தாலும் சரி, changes in accounting estimates or prior period error இருந்தாலும் சரி, இந்தியன் AS 8 அதுக்கான கிளியர் கைட்லைன் கொடுத்திருக்காங்க. அக்கவுண்டிங் பாலிசிஸ் சேஞ்ச் இருந்ததுன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ், அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ் சேஞ்சஸ் இருந்தா ப்ராஸ்பெக்டிவ், அக்கவுண்ட் ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ரீஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சாரி, ரீஸ்டேட்மெண்ட். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா நோட் வச்சிருக்கீங்களா கூகுள்? அதுல இந்த குவிக் சம்மரி டேபிள் போட்டு AS 8 வச்சுக்கோங்க. ஓகே கூகுள், இப்ப நீங்க அந்த ஃபார்முலா நோட் எப்படி 90 பேஜஸ் தான் என்ன மாதிரி இருக்கு? அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க கூகுள். ஒண்ணு வந்து கமாடிட்டிக்கு தனியாவும் பிளாக் ஸ்கூல்ஸ் மாடல் தான் ஆல்ரெடி எழுதிருப்பீங்கல்ல. இன்னொன்னு மிடில் பேஜ்ல ஒண்ணு டிவைடர் மாதிரி போட்டு இதை எழுதிக்கோங்களா நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. தனியா வாங்க வேண்டாம். சோ இது எழுதிக்கோங்களேன், குவிக் சம்மரி டேபிள் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் 4 பேஜ். இவ்வளவுதான் அதோட கிரக்ஸ், வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுதா கோகுல்? இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் எழுதணும்னா depreciation, change of depreciation from straight line to return on value. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா change in provision. Sorry, ஒரே நிமிஷம். ஆ. நீங்க அந்த 4 பேஜும் படிங்க. அந்த 4 பேஜோட கிரக்ஸ் இவ்வளவுதான்.
நான் இந்த மாரி எல்லாத்துக்கும் குடுத்துர்றேங்க இப்பல்லாம். லைக் ஐஎஃப்ஆர்எஸ் நம்மளது எல்லாமே இருக்குல்ல. எல்லாத்துக்குமே இந்த குயிக் சம்மரி டேபிள் குடுத்துர்றேன். உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சினாரியோஸ் வந்தாலும் இத எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ம். ஆமா, ஆமா. நான் கிளாரிஃபை ம். சரி சரி நான் ம். சரி பாக்குறேன். நீங்க என்ன காப்பி பண்ணிக்கோங்க பாக்கலாம். ம். குட். முடிச்சாச்சா? ரைட். அப்புறம் இதுல இது காப்பி பண்ணிக்கோங்க. நான் சொல்றது மட்டும். ஆ நான் சொல்றது அப்படியே பண்ணிக்கோங்க. ஆஸ் பெர் இந்தியன் ஏஎஸ் 109 ம். A financial instrument is initially measured and recorded in the books at its fair value. ஓகே. அடுத்தது புல்லட் பாயிண்ட் மாரி நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் to be recognized in the statement of profit and loss account
Statement of profit and loss will of profit and loss will be the finance income recognized at effective rate of interest bracketல fair value of the market. Fair value of the market எழுதிட்டீங்களா? And not the rate of interest charged by the company. ஆமா 6% இல்ல 10% charge by the company. அது ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் so the deemed employee cost, the deemed employee cost will be deferred and amortized over the period of loan on straight line basis. இது ஓகே. இப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு? 3 பாயிண்டா? 4வது பாயிண்ட் ஃபைனல். difference of loan proceeds and present value of the loan will be treated as prepaid employee cost. அவ்வளவுதான். இதுதான் இந்த நீங்க எழுதிக்கோங்களா? இது வந்து கேஸ் ஸ்டடி 1ஓட டேக் அவேன்னு போட்டுக்கோங்களா? அது எப்படி நீங்க போட்டுக்கலாம்? அதாவது நீங்க ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்கும் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்குறேங்க கூகுள். ஓகே, நீங்க வந்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த கேஸ் ஸ்டடி 1னா இதான் டேக் அவே. இந்த வச்சு நம்ம இதை அப்ளை பண்ண போறோம்ன்றதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. ஸோ கேஸ் ஸ்டடி 1ஓட டேக் அவே பேஜ் நம்பர் 15.11. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த வாரம் வந்து நான் வரேன் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரேன். இந்த வாரம் வந்து பிளாக் ஷூஸ் மாடல் நான் உங்களோட ஹோம்ஒர்க் பாதி தான் பார்த்தேன் கூகுள். ஆக்சுவலா ஃபுல்லா பார்க்க முடியல. இப்ப பார்க்கலாம் நம்ம. பிளாக் ஷூஸ் மாடலோடது ஃபுல்லு, அதாவது வந்து அந்த கொஷின் ஒன்னு ஃபுல்லா இருக்குல்ல, 120, 115 எக்ஸசைஸ் பிரைஸ். அந்த மாடல்ல வேற வேற நம்பர்ஸ் மாறும். வேல்யூ ஆஃப் ஆப்ஷன், வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன், புட் கால் பேரிட்டி, இது அப்புறம் டெல்டா, காமா, தீட்டா, ரோ, வீகா எல்லாமே தீரியும் வரும். அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு கோகுல். செக் பண்ணிட்டேன். இன்டர்பிரிட்டேஷனும் சேர்த்துதான். யூ ஹாவ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். எக்ஸாம்ல உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. சூப்பர். சோ அது வந்து இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட், அது ஒரு பாட்டு 30 மார்க்ஸ் அதுக்கு மட்டுமே. இதுல வந்து 30 மார்க்ஸ். இதுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டடி 1ம் ஓகே, இந்தியன் ஏஎஸ் 8ம் டெஸ்ட். இப்ப இந்தியன் 8 ஏஎஸ் எப்படி நான் வைப்பேன்னு சொல்லிடுறேன் கூகுள். சினாரியோஸ் மாதிரி இருக்கும் கூகுள். ஒரு 10 சினாரியோஸ் மாதிரி இருக்கும். நீங்க யூ வில் ஹாவ் டு எக்ஸாக்ட் என்ன என்ன ட்ரீட்மெண்ட், அப்புறம் என்ன அது என்ன சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி எஸ்டிமேட் போட்டு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். இப்படிதான் நான் கொடுக்க போறேன் இந்தியன் ஏஎஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இது முடிச்சிட்டோமா? கம்மிங் டு த டெஸ்ட் பார்ட்.
ஒரே ஒரு நிமிஷம். So, regarding ratio, many of the formula mistakes should be rectified. Little hard work is done. Okay. இப்ப இந்த ரேஷியோ பார்க்கலாம் கோகுல். ஒரு நிமிஷம் இருங்க. ம். Okay, ஒரு நிமிஷம். So, gross profit ratio, okay. Overall profitability ratio வந்து 79% கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் ஆஃப் இட். EBIT எடுத்தீங்களா? ஆனா, ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டினா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரேஷியோ ஆக்சுவலா ரொம்ப அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ இல்ல. பட் நீங்க எனி இன்டர்வியூ அந்த மாதிரி போனீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி பாரு அப்படின்னா யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நம்பர்ஸ். ஓகேவா? அதை நீங்க பார்த்துக்கோங்க. டெட் ஈக்விட்டி டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒரு நிமிஷம். ஸோ நீங்க என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? த்ரீ லேக்ஸ்ன்றது இங்க இது ஓகே சார்.